நாம எல்லோரும் எதை நோக்கி அலைஞ்சு தெரிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கோமோ, அந்த பணத்தோட ஒரு இன்ட்ரஸ்டிங் கதையிலேருந்தே இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. 1970 காலகட்டத்தில உங்க தாத்தா ஒரு அப்பர் மிடில் கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்க. சும்மா இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்க தாத்தா ஏழையா இருந்திருப்பாருன்னு தான் நெனைக்கிறேன் மேக்ஸிமம். இருந்தாலும் ஒரு இமேஜினேஷனுக்கு அப்பர் மிடில் கிளாஸா இருக்கார். அவர் ஆல்ரெடி ஒரு வால்வோ கார் வச்சிருக்கார். இப்போ அடுத்ததா அவர் என்ன பிளான் பண்றாருன்னா, அடுத்ததா இன்னும் ஒரு ரூ. 3,00,000 புது ஒரு வால்வோ கார் வாங்கணும்னு பிளான் பண்றார். திடீர்னு அவரோட மைண்ட்ல ஒரு ஸ்பார்க் கிரியேட் ஆகுது. நம்ம கிட்ட தான் ஏற்கனவே ஒரு கார் இருக்கே. அப்புறம் ஏன் நம்ம இன்னொரு கார் வாங்கி பணத்த வேஸ்ட் பண்ணணும்? அதுக்கு பதிலா இந்த பணத்த சேவ் பண்ணி வச்சா, நம்மளுடைய பசங்களுக்கோ, பேரங்களுக்கோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்க காலத்துலன்னு சொல்லி, ஒரு நல்ல முடிவு எடுத்து என்ன பண்றாருன்னா, அந்த பணத்த ஒரு லாக்கர்ல போட்டு பூட்டி வைக்கிறார். உடனே உங்க பாட்டியும் அத பார்க்குறாங்க. நீங்க மட்டும் பசங்கள, பேரங்களுக்கு சேர்த்து வைக்கிறீங்க இல்லையா? நானும் அதே மாரி பசங்க, பேரங்களுக்காக என்னோட பங்குக்கு சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி, அந்த பாட்டி என்ன பண்றாங்க, நீங்க பணமா வைக்கிறீங்க, நான் காப்பர் காயின சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி ரூ. 3,00,000க்கு காப்பர் காயின சேர்த்து லாக்கர்ல போட்டு பூட்டி வைக்கிறாங்க. இது 2த்தையும் உங்க தாத்தாவோட இன்னொரு ஒய்ஃப், அதாவது 2வது பாட்டி கவனிக்கிறாங்க. நீங்க 2 பேர் மட்டும் சேர்த்து வைக்கிறீங்களே, நானும் ஏதாவது சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி அவங்க கோல்ட வாங்கி ரூ. 3,00,000க்கு கோல்ட சேர்த்து லாக்கர்ல வைக்கிறாங்க. அப்படியே வருஷம் கடந்து போகுது. இப்போ 2026 வந்துருச்சு. அப்போ நீங்க அண்ணன், தம்பி மொத்தம் 3 பேரு. அதுல உங்க அண்ணனுக்கு உங்க 2வது பாட்டி சேர்த்து வச்ச கோல்டு பாக்ஸ் இருக்கு இல்லையா? அத குடுக்குறாங்க ரூ. 3,00,000 கோல்ட. உங்க தம்பிக்கு உங்க முதல் பாட்டியோட ரூ. 3,00,000 காப்பர் காயின் பாக்ஸ கொடுக்குறாங்க. உங்களுக்கு அந்த ரூ. 3,00,000 பணத்துக்கான லாக்கர குடுக்குறாங்க. உங்க அண்ணன் திறந்து பார்க்கிறார். உள்ள 16 கிலோ தங்கம். அன்னைக்கு காலகட்டத்தில 1970ல ரூ. 3,00,000க்கு 16 கிலோ தங்கம் அந்த பாட்டி சேர்த்து வச்சிருக்காங்க. அந்த 16 கிலோ தங்கத்த உங்க அண்ணன் வித்து ரூ. 23,00,00,000 வருது. உடனே அவர் என்ன பண்றார், நம்ம கார் வாங்கணும் தானே நம்ம பாட்டி சேர்த்து வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா போய் அவங்க ஆசை தீரங்கன்னு ரோல்ஸ் ராய்ஸ் ஷோரூம்ல ரூ. 4,00,00,000க்கு 5 ரோல்ஸ் ராய்ஸ் காரை வாங்குறார். அடுத்ததா அவங்க தம்பி காப்பர் காயின் உள்ள லாக்கரை திறக்கிறாரு. அங்க 63,634 கிலோ காப்பர் காயின்ஸ் உள்ள இருக்கு. அந்த காப்பர் காயின்ஸ் எதுவுமே இப்ப செல்லல. அதனால உங்க தம்பி என்ன பண்றாரு, அந்த காப்பர் காயின்ஸ்லாம் உருக்கி 63,634 கிலோ காப்பரா மாத்தி அதை விக்கிறாரு. அவருக்கு ரூ. 4,00,00,000 கிடைக்குது. அவர் அதை எடுத்துக்கிட்டு நம்மளும் கார் வாங்கணும்னு சொல்லிட்டு ரோல்ஸ் ராய்ஸ் ஷோரூம் போய் ஒரு காரை வாங்கிட்டு வந்துடுறாரு. இப்போ 3வதா நீங்க ஓபன் பண்றீங்க. ரூ. 3,00,000 பணம் இருக்கு. அந்த பணமும் செல்லுபடி ஆகுது. 1970ல இருந்து இப்போ வரைக்கும் இந்த பணம் செல்லுது. இதை எடுத்துக்கிட்டு சரி அண்ணன் தம்பி அவங்கள மாதிரி நம்மளும் ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு ரோல்ஸ் ராய்ஸ் ஷோரூமுக்கு போறீங்க. அங்க போனா ஒரு டயரோட ரேட்டு 80ல இருந்து 90,000 சொல்றாங்க. அதாவது உங்க கையில இருக்கிற 3,00,000 வச்சு ரோல்ஸ் ராய்ஸ் கார் இல்ல ரோல்ஸ் ராய்ஸ் காரோட 4 டயரை கூட வாங்க முடியாது. 3 டயரை மட்டும் தான் வாங்க முடியும். அப்படியே நீங்க ஒரு புது கார் வாங்கணும்னு நினைச்சா கூட லோ எண்ட்ல கூட ரொம்ப சீப்பான நியூ கார் கூட உங்களால வாங்க முடியாது. வாங்கணும்னா செகண்ட் ஹேண்ட் கார் தான். அதுவும் ஓரளவுக்கு மீடியம் கண்டிஷன்ல உள்ள செகண்ட் ஹேண்ட் காரை மட்டும்தான் இந்த ரூ. 3,00,000 வாங்க முடியும். இப்போ கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. 3 பேருமே சேர்த்து வச்சது ரூ. 3,00,000 மதிப்புள்ள ஒரு விஷயத்தை தான். ஆனா ஒரு விஷயத்துல இருந்து ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்க முடிஞ்சது. இன்னொரு விஷயத்துல இருந்து 5 ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்க முடிஞ்சது. இன்னொரு விஷயத்துல இருந்து 3 டயரை மட்டும் தான் வாங்க முடிஞ்சது. ரிசல்ட் எந்த அளவு டிஃபரன்ஸா இருக்குன்னு உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். ஏன் இந்த டிஃபரன்ஸ்? ஒரே ரூ. 3,00,000க்கு 3 பேருக்கும் 3 விதமான பலன்கள் கிடைக்க என்ன காரணம்? இதற்கு பின்னாடி இருக்கிற அந்த லாஜிக் என்ன? இது உங்க வாழ்க்கையிலே நடந்துடாம இருக்க நீங்க என்ன பண்ணணும்? இதைத்தான் இந்த வீடியோல நாம அக்கிவேர ஆணிவேர உடைக்க போறோம். உங்க உழைப்பு வீணாகாம இருக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு விஷயத்த நான் இப்போ உங்ககிட்ட வெளிப்படையா சொல்லணும். இந்த புத்தகத்தை எழுதினதுனால நான் ஒரு மில்லியனரோ பில்லியனரோ அல்லது பெரிய கோடீஸ்வரனோ கிடையாது. நானும் உங்களை மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் தான். ஒரு கிராமத்துல பிறந்து வளர்ந்தவன். நல்லா படிச்சு வேலைக்கு போனா வாழ்க்கையில பெரிய ஆளாகிடலாம்ங்கிற பொதுவான நம்பிக்கையில ஓடினவன் நான். ஆனா பல கட்ட முயற்சிகளுக்கு அப்புறமும் என் வாழ்க்கை நகரவே இல்லை. வெறும் வருஷங்கள் மட்டும்தான் நகர்ந்துட்டு இருந்தது. தோல்விகளுக்கு அப்புறம் ஒரு கட்டத்துல என் சொந்த கிராமத்துக்கே திரும்பி போய் எங்க வீட்டு ஆடுகளை மேய்க்க ஆரம்பிச்சேன். அந்த தனிமையில ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது என் மனசுல பல கேள்விகள் எழுந்தது. அந்த சின்ன சின்ன சிந்தனைகளை எல்லாம் காகிதத்துல எழுதி வச்சேன். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பேப்பர்களை எல்லாம் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது இந்த சமுதாயம் எப்படி இயங்குதுங்கிற ஒரு உண்மை எனக்கு புரிஞ்சுது. அதே சமயம் நான் பின்தங்கி இருந்ததற்கு என் திறமை மட்டும் காரணம் இல்லை, எனக்குள்ள இருந்த சில மென்டல் இஷ்யூஸும் ஒரு காரணம்னு கவனிச்சேன். அந்த தடைகளை எப்படி உடைக்கிறதுன்னு பல போராட்டங்களை இப்போ வரைக்கும் நான் செஞ்சுட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு எந்த ஒரு கெட்டிங் ரிச் டிப்ஸோ அல்லது சீக்ரெட் ஹேக்ஸோ சொல்ல வரல. வாழ்க்கையோட ஒரு போராட்ட காலத்துல பணத்தை பத்தின ஒரு பேசிக் லாஜிக் எனக்கு தெரியாம இருந்தது.
என்னைப் போலவே லட்சக்கணக்கான இளைஞர்கள் அந்த தெளிவில்லாம இருக்காங்க. அவங்க கிட்ட இந்த புரிதலை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரே எண்ணத்துல தான் இந்த புத்தகத்தை எழுதினேன். நிஜத்தை சொல்லணும்னா நான் ஒரு ப்ரொஃபஷனல் எழுத்தாளரோ அல்லது எடிட்டரோ கிடையாது. என் திறமைக்கு ஏத்த மாதிரி ஒரு புத்தகத்தை எழுதி பப்ளிஷ் பண்ணேன். ஆனா துரதிர்ஷ்டவசமா 1 வருஷமா அந்த புத்தகத்தை யாருமே வாங்கல. சரி, அதனால என்ன, புத்தகமா போய் சேராத தகவலை ஒரு வீடியோவா நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுவோம்னு முடிவு பண்ணேன். இந்த தகவல்கள் யாருக்காவது ஒருத்தருக்காவது பயன்படுங்கிற நம்பிக்கையில தான் இந்த வீடியோ முயற்சியில இறங்கியிருக்கேன். இது என் வாழ்க்கை, என் தேடல், என் அனுபவம். நிறைய பணக்காரங்க இந்த வார்த்தையை சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பணம் பணம்னு ஓடாதீங்க, பணத்துல நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்லைன்னு. இதுல பாதி உண்மை, பாதி பொய். உண்மை என்னன்னா, பணம் நேரடியா சந்தோஷத்தை தந்துடாது. ஆனா பொய் என்ன தெரியுமா? அவங்க ஒரு தவறான புரிதலோடு பணத்தை துரத்துனாங்க. பணம் வந்தாலே சந்தோஷம் வந்துடும்னு நம்பி ஓடி அதை அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த வெறுமையிலிருந்து பேசுற வார்த்தை தான் இது. ஆனா ஒரு பணக்காரருக்கு பணம் ஆடம்பரம். உங்களையோ என்னையோ மாதிரியால ஒரு மிடில் கிளாஸ் மனிதனுக்கு பணம்ங்கிறது வெறும் காகிதம் இல்லை. அது நம்முடைய சுயமரியாதை, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மற்றும் மன அமைதி, பீஸ் ஆஃப் மைண்ட். நாம ஏன் ஓடுறோம்? நமக்காகவோ நம்ம குடும்பத்துக்காகவும் தான். உங்க குழந்தை எதையோ ஆசையா கேட்கும்போது, உங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு தேவை வரும்போது, கையில காசு இல்லாம அப்புறம் பார்த்துக்கலான்னு நீங்க சொல்ற அந்த தருணம் இருக்க, அது எவ்வளவு பெரிய வலி. அவங்க நம்ம சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு தியாகம் செய்வாங்க. ஆனா ஒரு குடும்ப தலைவனா என்னால அவங்க தேவையை பூர்த்தி செய்ய முடியலையேங்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை உங்களை சிதைக்கும். இன்னொரு பக்கம் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, கையில காசு இல்லாதப்போ இந்த உலகமே இருண்டது மாதிரி இருக்கும். நமக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம குடும்பத்தை யார் காப்பாற்றுவாங்கங்கிற அந்த மரண பயத்துக்கு ஒரே மருந்து தான் இருக்கு, அது பணம். பணக்காரர்களுக்கு பணம் ஒரு லக்ஸரி, ஆனா நமக்கு அது ஒரு பாதுகாப்பு அரண். சிம்பிளா சொன்னா, பணக்காரர்களுக்கு பணம்ங்கிறது ஒரு ஆடம்பரமான விஷயம். ஆனா மிடில் கிளாஸுக்கும் ஏழை மக்களுக்கும் பணங்கிறது பல இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு சாவி. பணத்திலிருந்து நேரடியா சந்தோஷம் வர்றது இல்லைங்கிறது உண்மையா இருக்கலாம். ஆனா அந்த பணத்தை சரியா பயன்படுத்துறது மூலமா உங்க குடும்பத்தோட முகத்துல நீங்க பாக்குற அந்த நிம்மதி இருக்கு பாருங்க, அதுதான் நிஜமான ஹாப்பினஸ். இன்னைக்கு சோஷியல் மீடியால ஒரு பெரிய விவாதம் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஆடம்பர காரு, சொகுசு பங்களா இருந்தாதான் நீ செல்வந்தன்னு ஒரு குரூப் சொல்லுது. இன்னொரு பக்கம் இல்ல ரொம்ப மினிமலா இருக்கணும், பழைய கார் வச்சிருக்கணும், அப்பதான் நீ உண்மையான வெல்தி பர்சன்னு இன்னொரு குரூப் குழப்புது. இந்த ரெண்டுக்கும் நடுவுல சிக்கி தவிக்காம என்னுடைய பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஒரு உண்மையை சொல்றேன் கேளுங்க. நம்ம எதுக்காக ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம்? நம்ம தேவைகளை பூர்த்தி செய்யவும் நம்ம குடும்பத்தை பாதுகாக்கவும் தானே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் வாழ்கிறோம். இங்க ரோட் ரூல்ஸை மதிப்பாத அஜாக்கிரதையான மனிதர்கள் நம்மளை சுத்தி அதிகமா இருக்காங்க. இங்க மினிமலிசத்தை ஃபாலோ பண்ணி ஒரு சின்ன கார்ல போறதோ இல்ல பந்தாவுக்காக லக்ஸுரி கார்ல போறதும் மேட்டர் கிடையாது. அந்த முட்டாள்களுக்கு இடையில நீங்க கார்ல போகும்போது உங்க குடும்பத்தோட உயிர் எவ்வளவு பாதுகாப்பா இருக்குங்கிறது தான் முக்கியம். உங்களால சம்பாதிச்சு ஒரு வால்வோ காரோ அல்லது ஒரு ஸ்ட்ராங்கான ராய்ஸ் ராய்ஸ் காரோ வாங்க முடியும்னா, அந்த தரமான கார் உங்க குடும்பத்துக்கு பாதுகாப்பை தரும்னா தயவு செஞ்சு அதை வாங்குங்க. யாரோ ஒருத்தர் சொல்றாங்கன்னு மினிமலிசம் என்ற பேர்ல பாதுகாப்பை விட்டு கொடுக்காதீங்க. அதே போல அடுத்தவங்க என்ன பணக்காரன்னு நினைக்கணுங்கிற பந்தாவுக்காகவும் எதையும் வாங்காதீங்க. விலை உயர்ந்த கார்ல போனா அது ஆடம்பரங்கிற அந்த பழைய கண்ணோட்டத்தை மாத்துங்க. இந்த கார்ல போனா என் குடும்பம் சேஃபா இருக்கும்ங்கிற அந்த ஒரு பர்ஸ்பெக்டிவ்ல மட்டும் யோசிங்க. உங்க குடும்பத்தோட ப்ரொடெக்ஷன் விஷயத்துல யாருக்காகவும் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. யார் என்ன சொன்னாலும் காதுல வாங்கிக்காதீங்க. ஆடம்பரமும் வேணாம், மினிமலிசமும் வேணாம். நமக்கு தேவையானது உறுதியான பாதுகாப்பு. நாம எதுக்காக சம்பாதிக்கிறோமோ அந்த நோக்கத்துக்காக நிச்சயம் செலவு பண்ணணும். உங்க குடும்பத்தின் உயிருக்கு நீங்க கொடுக்கிற விலை தான் அந்த நீங்க வாங்குற அந்த தரமான கார். உங்க உழைப்பே உங்க குடும்பத்தை காப்பாற்ற பயன்படட்டும். மற்றவங்க பார்க்கறது வெறும் கார், ஆனா நீங்க பார்க்கறது உங்க குடும்பத்தோட பாதுகாப்பு. கடைசியா ஒரு முக்கியமான விஷயம், நான் ஒரு ப்ரொஃபஷனல் வீடியோ எடிட்டரோ இல்லை பெரிய கண்டென்ட் ரைட்டரோ கிடையாது. இந்த வீடியோவில் ரொம்ப பிரம்மாண்டமான கிராஃபிக்ஸ் இருக்காது. ரொம்ப சிம்பிளான இமேஜஸ் வச்சு தான் நான் சொல்ல வர விஷயத்தை விளக்கியிருக்கேன். நடுவில் சின்ன சின்ன ஆடியோ தரங்கல்கள் வரலாம். சில இடங்களில் கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரியும் உங்களுக்கு தோணலாம். ஆனால் இந்த வீடியோவோட நோக்கம் உங்களை அழகாக திரையில் ரசிக்க வைக்கிறது இல்லை. பல வருஷமாக நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிற அந்த பணத்தின் மாயையை உடைக்கிறது மட்டும்தான். இந்த சின்ன சின்ன டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போர் அடிக்காமல் கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு உறுதி என்னால் கொடுக்க முடியும். இந்த வீடியோ முடிவில் பணத்தை பற்றின ஒரு கிறிஸ்டல் கிளியர் பார்வை உங்களுக்கு கிடைக்கும். இனிமேல் யார் பணத்தை பற்றி தப்பான தத்துவங்களை சொன்னாலும் அதை அடுத்த நிமிஷமே நீ ஓடுப்பீங்க.
எதனால இது நடக்குது, எப்படி இந்த உலகம் இயங்குதுங்கிற அந்த ரகசியம் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு குழந்தைக்கு சொல்ற மாதிரி ரொம்ப சிம்பிளான விளக்கத்தை நான் இங்க கொடுத்துருக்கேன். அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நாம எல்லோரும் பணத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த பணத்தோட உண்மையான முகம் என்ன, அது எப்படி இயங்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கமா? நான் ஏன் இந்த வீடியோவை ரெடி பண்ணேன், இது உங்க வாழ்க்கையை எப்படி மாத்த போகுதுன்னு ஒரு குட்டி இன்ட்ரோவோட இந்த 1 மணி நேர பயணத்தை ஆரம்பிக்கலாம். நீங்க ஒரு சாதாரண மனிதரா இருந்தாலும் சரி, பிசினஸ்மேனா இருந்தாலும் சரி, பணத்தை பத்தின உங்க மொத்த பார்வையும் இன்னைக்கு மாறப்போகுது. வீடியோவில் நாம் உடைக்க போகும் ரகசியங்கள். 4 பேர் இந்த மொத்த பொருளாதாரத்தையும் விலைவாசி உயர்வையும் தீர்மானிக்கிற அந்த 4 பேர் யாரு? அவங்களோட மைண்ட் செட் என்ன? அவங்க எப்படி சிந்திப்பாங்கன்னு தெரிஞ்சா நீங்க ஏமாற மாட்டீங்க. செயின் ஆஃப் டிபெண்டன்சி. இந்த சமுதாயம் எப்படி ஒருத்தரோட ஒருத்தர் பின்னி பிணைஞ்சிருக்கு. எங்கோ ஒரு மூலையில ஒரு பொருளோட விலை ஏறும்போது அது உங்க பாக்கெட்டை எப்படி பதம் பாக்குதுன்னு விலாவாரியா பார்ப்போம். பையிங் காம்படிஷன். ஒரு பொருளோட விலை எப்படி தீர்மானிக்கப்படுது? உற்பத்தி செலவு பிளஸ் லாபம்னு நீங்க நினைச்சா அதுதான் தப்பு. உண்மையிலேயே விலைங்கிற மந்திரம் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்க போறோம். கண்ட்ரி லெவல் காம்படிஷன். ஒரு நாட்டோட கரன்சி மதிப்பு எப்படி ஏறுது இறங்குது? கரன்சி வேல்யூ அதிகமானா என்ன ஆபத்து, கம்மியானா என்ன லாபம்? இந்த உலகமே ஏன் இதை நம்பி இருக்கு? த ப்ரிடிக்ஷன். இன்ஃப்ளேஷன் அண்ட் டிஃப்ளேஷன். இது ரெண்டும் ஏன் வருது? அரசாங்கம் இதை எப்படி தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு? இது வர்றதை முன்கூட்டியே கணிச்சு நீங்க எப்படி உங்களை பாதுகாத்துக்கிறது? டாக்ஸ் இன்ட்ரோ. டாக்ஸ்னாலே நமக்கு ஒரு பயம் அல்லது கோபம் இருக்கும். ஆனால் டாக்ஸ் எப்படி ஒரு பாசிட்டிவ் கண்ணோட்டத்தில் பார்க்கறது? இது ஒரு சின்ன ஆனால் பவர்ஃபுல் ஸ்டார்டிங். மணி பிரிண்டிங் மித்ஸ். பணத்தை அச்சடிச்சா விலைவாசி ஏறும். இது வெறும் மேலோட்டமான பேச்சு. அரசாங்கம் எப்பப்போ பணத்தை அச்சடிக்கும், அதனால நமக்கு ஏற்பட போற நிஜமான பாதிப்புகள் என்ன? வேல்யூ டெத். காலப்போக்கில் பொருட்களோட விலை ஏறிக்கிட்டே போறதுக்கு காரணம் என்ன? நாம செஞ்சிட்டு இருக்கிற சில முட்டாள்தனமான சேமிப்பு முறைகளை இங்க உடைக்க போறோம். ஏழை விஎஸ் பணக்காரன். த இன்ஈக்வாலிட்டி. டெக்னாலஜி இவ்வளவு வளர்ந்தோம், ஏன் இன்னும் ஏழைகள் இருக்காங்க? ஏன் பணக்காரங்க இன்னும் பணக்காரங்க ஆகிக்கிட்டே இருக்காங்க? இதற்கு பின்னாடி இருக்கிற அந்த பொருளாதார சூட்சமம் என்ன? ரேட் ரேஸ் அண்ட் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். எலிப்பந்தயத்திலிருந்து தப்பிக்க வழி என்ன? உங்க ஓனரை பார்த்து உங்களுக்கு ஏன் பயம் வருது? அந்த பயத்திலிருந்து வெளியே வந்து எப்படி ஒரு சமமான மரியாதையை கரணும்? பேங்க். பேப்பரை எப்படி மதிப்பா மாத்துறாங்க? பேங்க் உண்மையிலேயே உங்களுக்கு உதவுதா இல்ல உங்களை சுரண்டுதா? ஃபியூச்சர் ஆஃப் மணி. பணங்கிறது பல உயிர்களை கொன்னு தான் இன்னைக்கு நம்ம கைக்கு வருது. ஆனா எதிர்காலத்துல பணமே இல்லாம மக்கள் எப்படி சந்தோஷமா வாழ போறாங்க? கிளைமேக்ஸ். 2000 years old ஏஞ்சல் அண்ட் கோஸ்ட் ஸ்டோரி. கடைசியா 2000 வருஷம் பழமையான அந்த பணக்கார ரகசியம், அந்த ஏஞ்சல் மற்றும் கோஸ்ட் கதையோட இந்த வீடியோவை ஒரு மாஸ் எண்டிங் கொடுக்க போறோம். ஃபினான்ஷியல் நாலேஜ். இதை பற்றி நினச்சாலே ஏதோ பெரிய பிஸ்னஸ் படித்தவங்களுக்கு மட்டும்தான் இது புரியும், ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக கிடையாது. பணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் மட்டும் 4 பேர் தான் இருக்காங்க. இந்த 4 பேரோட கோல் என்ன, அவங்க எப்படி திங்க் பண்ணுவாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இன்ஃப்ளேஷன் டிஃப்ளேஷன் ஏன் வருது, அது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க, எப்படி முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஒன்ஸ் இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஃபினான்ஷியல் நாலேஜ் இவ்வளோதானான்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. வாங்க அந்த 4 பேர் யார் யாருன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு, பணத்தை அச்சடிக்கக்கூடிய கவர்மெண்ட். இவங்களோட மெயின் கோல் என்ன தெரியுமா? மற்ற நாடுகளோட போட்டி போட்டு முன்னேறணும், நாட்டை டெவலப் பண்ணணும், மக்களுக்கு தேவையான ரோடு, ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ்னு எல்லா அடிப்படை வசதிகளையும் செஞ்சு தரணும். ஆனால் இதுக்கெல்லாம் ஏகப்பட்ட பணம் வேணுமே. அதுக்கு தான் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் தேவைப்படுது. இந்த டாக்ஸ் அதிகமாக வரணும்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க? நாட்டில் நிறைய பிஸ்னஸ் வளரணும், அது மூலமாக வேலைவாய்ப்பு பெருகணும்னு நினைப்பாங்க. அப்போதான் மக்கள் நிறைய சம்பாதிப்பாங்க, நிறைய டாக்ஸ் கட்டுவாங்க. கவர்மெண்ட்டின் சிம்பிள் லாஜிக். டாக்ஸ் வேணும், அதுக்கு பிஸ்னஸ் நடக்கணும், வேலைவாய்ப்பு உருவாகணும். இதுதான் அவங்க பிளான். ரெண்டாவதா, அந்த படத்தை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற பேங்க். இவங்களோட நோக்கம் ரொம்ப கிளியர். உங்ககிட்ட இருக்கிற படத்தை பாதுகாத்து அது தேவைப்படக்கூடிய பிஸ்னஸுக்கோ இல்லை தனிநபருக்கோ கடனாக கொடுத்து அதில் இருந்து வட்டி வாங்கி லாபம் பார்க்கறது தான். பேங்க் எப்படி திங்க் பண்ணுவாங்கன்னா, எப்படி அதிக வட்டிக்கு கொடுத்தா நமக்கு அதிக ப்ராஃபிட் வரும்னு பார்ப்பாங்க. ஒருவேளை அதிக வட்டிக்கு யாரும் கடன் வாங்கலையா, உடனே வட்டியை கம்மி பண்ணி நிறைய பேருக்கு கடனை தள்ளுவாங்க. பேங்கோட ஒரே கோல், பணம் சும்மா இருக்கக்கூடாது, அது சர்க்குலேஷன்ல ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அவங்களுக்கு லாபம். மூணாவதா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க, நான், என்ன எல்லாருமே, அதாவது பையர், நம்மளோட நோக்கம் என்ன? கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை முடிஞ்ச அளவு சேஃப்டியா புத்திசாலித்தனமா யூஸ் பண்ணணும்.
அதனால தான் கடை கடையா ஏறி இறங்கி விலை குறைப்பு கேட்போம். எவன் சீப்பா தரானோ அங்க தான் நம்ம கூட்டம் நிற்கும். நம்ம கோல் மினிமம் செலவு மேக்ஸிமம் லாபம். 4வதா ஒரு பொருளை தயாரிக்கிறவர் அல்லது விற்கிறவர், அதாவது செல்லர். நம்ம என்ன நினைப்போம்? ஒரு செல்லரோட நோக்கம் எல்லா பொருளையும் விற்கிறதுன்னு நினைப்போம். ஆனா உண்மை அது கிடையாது. நிறைய பொருளை விற்கிறத விட ஒரு பொருளை வித்தாலும் அதுல எப்படி அதிக லாபம் பார்க்கறதுன்னு தான் அவங்க பார்ப்பாங்க. குறைவான உழைப்புல அதிகமான மார்ஜினை வைக்கிறது தான் ஒரு செல்லரோட மாஸ்டர் பிளான். அவ்வளவுதாங்க. இந்த 4 பேரோட கோல் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா, இனி இந்த வீடியோல அல்லது இந்த சீரீஸ்ல வரப்போற பணம் சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் உங்களால ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா உலக பொருளாதாரமே இந்த 4 பேரோட தேவையை சுத்தி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்களும் பகலா ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, ஆனா வாழ்க்கை ஒரு அடி கூட நகர மாட்டேங்குதா? ஒர்க்குக்கு போறீங்க, ஓடி ஓடி உழைக்கிறீங்க, ஆனாலும் ஏதோ ஒரு இடத்துல தேங்கி நிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கா? இதுக்கு காரணம் நீங்க மட்டும் கிடையாது. உங்களை சுத்தி இருக்கிற இந்த உலகத்தோட பொருளாதார சங்கிலி, எக்கனாமிக் செயின். அது எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிட்டா உங்க உழைப்பு ஏன் சில நேரம் பலன் தர்றதில்லைன்னு உங்களுக்கு புரியும். ஒரு சின்ன டீ தூள் கதையிலிருந்து இதை ஆரம்பிப்போம். ஒரு பணக்காரர் ஒரு நாள் சாயங்காலம் தன் தோட்டத்தில் உட்காந்து டீ குடிக்கிறாரு. அந்த டீயோட டேஸ்ட் அவருக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு. இவ்வளவு சூப்பரான டீயை எனக்கு கொடுத்த எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும்னு அவருக்கு ஒரு யோசனை வருது. உடனே கிளம்புறாரு. அந்த டீ தூளை வித்த கடைக்காரர், அதை மார்க்கெட்டிங் செஞ்சவங்க, டிரான்ஸ்போர்ட் பண்ண டிரைவர்னு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்றாரு. அங்கேயே நிற்காம அந்த டீ தூள் ஃபேக்ட்ரிக்கே போறாரு. அங்க இருக்கிற ஓனர், ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கும் நன்றி சொல்றாரு. அப்போதான் அவர் ஒன்று கவனிக்கிறாரு. அந்த பெரிய மிஷின்கள் இல்லாம இவ்வளவு டீ தூள் வந்திருக்காது. உடனே அந்த மிஷினை செஞ்ச இன்ஜினியர்ஸை தேடி போறாரு. அந்த மிஷினுக்கு தேவையான இரும்பை வெட்டி எடுத்த சுரங்க தொழிலாளர்களை பார்க்குறாரு. கடைசியா அந்த தேயிலையை பறிச்ச பெண்களுக்கு நன்றி சொல்ல போகும்போதே அவங்க கையில் இருக்கிற சின்ன சின்ன கருவிகளை பார்க்குறாரு. அதை செஞ்சவங்க யாருன்னு தேடி போறாரு. பல மாசங்களா அவர் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனா அந்த சைக்கிள் முடியவே இல்லை. இந்த தேடலோட முடிவில் அவருக்கு ஒரு உண்மை புரியுது. இந்த சமுதாயத்தில் யாருமே தனிச்சு இயங்க முடியாது. நீங்க கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, நாம ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்து தான் இருக்கோம். நாம சம்பாதிக்கிறது 1 அல்லது 2 வழியில் இருக்கலாம். ஆனா நம்ம கிட்ட இருந்து காசு வெளியே போறதுக்கு 1000 வழிகள் இருக்கு. ஒரு வேளை சாப்பாடு சாப்பிடணும்னா அரிசி, பருப்பு, தக்காளி, வெங்காயம், மசாலா, கேஸு, அடுப்பு, அட்டு, தண்ணி பிடிச்சு வைக்கிற குடம்னு எத்தனை விஷயங்கள் தேவை. நீங்க வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் இன்னொருத்தரோட வருமானம், இன்கம். இப்போ ஒரு சின்ன உதாரணம் பார்ப்போம். பெட்ரோல் டீசல் விலை கொஞ்சம் ஏறுதுன்னு வரீங்க. என்ன நடக்கும்? அந்த தீத்தூளை கொண்டு வர்ற டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் அதிகமாகும். ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ், பைக்ல வேலைக்கு வர்ற செலவு அதிகமாகும். அவங்க ஓனர்கிட்ட போய் சம்பளத்தை ஏத்தி கேட்பாங்க. ஓனர் என்ன பண்ணுவாரு? டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டும் ஏறிடுச்சு, சம்பளமும் ஏத்திட்டோம், அதனால தீத்தூள் விலையை ஏத்திடுவாரு. விளைவு, மக்கள் டீத்தூள் வாங்குறத குறைப்பாங்க. டிமாண்ட் குறையிறப்போ ஃபேக்டரியில உற்பத்தி குறையும். வேலையாட்கள் தேவையில்லைன்னு பாதி பேரை ஓனர் தூக்குவாரு. வேலை இழந்த அந்த 500 பேர் என்ன பண்ணுவாங்க? அவங்க செலவை குறைப்பாங்க. அவங்க அந்த ஃபேக்டரி பக்கத்துல இருக்கிற ஹோட்டலுக்கு போய் சாப்பிட மாட்டாங்க, பெட்ரோல் போட மாட்டாங்க. இப்போ அந்த ஹோட்டல் ஓனருக்கும் நஷ்டம், அவரும் ஆட்களை வேலையை விட்டு தூக்குவாரு. பாத்தீங்களா? பெட்ரோல் விலை ஏறினது எங்கேயோ இருக்கிற ஒரு ஹோட்டல் தொழிலாளியோட வேலையை பிரிச்சிருக்கு. இதுதான் செயின் ஆஃப் டிபெண்டன்சி. இதே தீத்தூள் சேல்ஸ் நல்லா போன ஃபேக்டரி ஓனர் நிறைய பேருக்கு வேலை கொடுப்பாரு, நல்ல சம்பளம் தருவாரு. அந்த ஒர்க்கர்ஸ் நிறைய செலவு பண்ணுவாங்க, ஹோட்டல்ல சாப்பிடுவாங்க, பொருட்கள் வாங்குவாங்க. இதனால புதுசா பல பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாகும். நீங்க பொருளை வாங்குறத நிறுத்தினா யாரோ ஒருத்தருக்கு வேலை போகுது. நீங்க அதிகமா வாங்கினா புதுசா ஒருத்தருக்கு வேலை கிடைக்குது. நீங்க ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணும்போது அது ஒரு 10 பேருக்கு 10 ரூபாய் வருமானமா மாறுது. அந்த 10 பேரு அடுத்த செலவு செய்யறது இன்னும் 100 பேருக்கு வருமானமா மாறுது. இதுதான் பணத்தோட ஃப்ளோ. இது சாதாரண மக்கள் மட்டுமில்ல, உலகத்துல இருக்கிற 200 நாடுகளுமே இப்படிதான் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைஞ்சு கிடக்குது. ஒரு நாடு மெடிசின் தரும், ஒரு நாடு ஆயில் தரும், ஒரு நாடு வெப்பன்ஸ் தரும். ஏதோ ஒரு நாட்டில் ஏற்படுற சின்ன பாதிப்பு ஒரு சிக்கலான சங்கிலி தொடர் போல உலகத்துல இருக்கிற மற்ற எல்லா நாடுகளையும் பாதிக்கும். அதனால நான் ஏன் வேலையை பார்க்கறேன், எனக்கு ஏன் முன்னேற்றம் இல்லைன்னு யோசிக்கிறப்போ உங்களை சுத்தி இருக்கிற இந்த உலக பொருளாதார சங்கிலியையும் கொஞ்சம் கவனிங்க. நாம எல்லாரும் ஒரு பெரிய மிஷின்ல இருக்கிற சின்ன சின்ன ஸ்க்ரூ மாதிரி தான். ஒருத்தர் சுத்துனாதான் மற்றவங்களும் சுத்த முடியும். சோஷியல் மீடியாவை திறந்தாலே வாழ்க்கையே ஒரு ரேஸு, எல்லாரும் எதை நோக்கியோ ஓடிக்கிட்டு இருக்கோம், ஏன் ஓடுறோன்னே தெரியலன்னு ஏகப்பட்ட வீடியோஸை பார்த்துருப்பீங்க. நிஜமாவே வாழ்க்கை அவ்வளோ மோசமானதா? இல்லை நாம புரிஞ்சுக்கிட்ட விதம் தப்பா? கடினமா உழைக்கிற எல்லாரும் ஏன் கோடீஸ்வரன் ஆகிறதில்ல? ஏன் ஒருத்தரோட 1 மணி நேர உழைப்புக்கு 100 ரூபாய் கிடைக்குது, இன்னொருத்தரோட 1 மணி நேர உழைப்புக்கு 1 லட்சம் கிடைக்குது? இதை ஒரு சின்ன மார்க்கெட் கதை மூலமா இன்னைக்கு பார்ப்போம்.
இத கேட்டு முடிச்சதும் நீங்க ஓடுற திசை கண்டிப்பா மாறும். ஒரு 25 வயசு இளைஞன் ஒரு மார்க்கெட்டுக்குள்ள போறான். மார்க்கெட்டோட ஆரம்பத்திலேயே தக்காளி, வெங்காயம் விக்கிற கடைகள். மக்கள் கூட்டம் அலை மோதுது. அங்க ஒரே சத்தமும் கூச்சலுமா இருக்கு. ஒரு கடைக்காரர் சொல்றாரு, தக்காளி கிலோ 20 ரூபாய். உடனே பக்கத்து கடைக்காரரு கஸ்டமரை இழுக்க, நான் 19 ரூபாய்க்கு தர்றேங்கிறாரு. மூணாவது கடைக்காரர், என்கிட்ட வாங்க, நான் 18 ரூபாய்க்கு தர்றேன்னு கத்துறாரு. கஸ்டமர்ஸ் 1 ரூபாய்க்காக ஒரு கடையிலிருந்து இன்னொரு கடைக்கு தாவுறாங்க. இங்க விற்பனையாளர்கள் தங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க. ஒருத்தரோட லாபத்தை இன்னொருத்தர் குறைச்சிக்கிறாங்க. இங்க பொருளுக்கு மதிப்பு இல்ல, வெறும் விலைக்கு மட்டும்தான் மதிப்பு. அந்த இளைஞன் இன்னும் கொஞ்சம் உள்ள போறான். அங்க தங்கம், வெள்ளி, பெட்ரோல், ரியல் எஸ்டேட் விற்கிறாங்க. இங்கேயும் கூட்டம் அதிகமா இருக்கே, ஆனா ஒரு வித்தியாசம், பொருட்கள் ரொம்ப லிமிட்டடா இருக்கு. இங்க விற்கிறவங்க தக்காளி விற்கிறாங்க மாதிரி அடிச்சுக்கிறது இல்ல. அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து, நாம ஏன் விலையை குறைச்சு நம்ம லாபத்தை குறைக்கணும், நாம எல்லாரும் ஒரு ஃபிக்ஸட் ரேட் வைப்போம்னு முடிவு பண்றாங்க. இங்க மக்கள் பேரம் பேசுறது இல்ல, நிர்ணயம் பண்ண விலைக்கு போட்டி போட்டுக்கிட்டு வாங்குறாங்க. ஏன்னா இது தக்காளி மாதிரி அழுகி போகாது, இதோட தேவை அதிகம். கடைசியா அந்த சந்தையோட கடைசி பகுதிக்கு அந்த இளைஞன் போறான். அங்க ஒரு அமைதி. ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள ஒரே ஒரு பெயிண்டிங் மட்டும் இருக்கு. அது உலக புகழ் பெற்ற ஒரு ஓவியர் வரைஞ்சது. அந்த ஓவியர் இப்போ உயிரோட இல்ல. அந்த பெயிண்டிங்கை வாங்க பெரிய பெரிய ஆட்கள் வர்றாங்க. ஏலம் ஆரம்பிக்குது. 10 லட்சம், 50 லட்சம், 1 கோடி. கடைசியா ஒருத்தரை 100 கோடி ரூபாய் கொடுத்து அந்த ஒற்றை ஓவியத்தை வாங்கிட்டு போறாரு. அங்க இருந்த அந்த இளைஞனுக்கு தலை சுத்திருச்சு. இப்போ அந்த இளைஞன் யோசிக்கிறான், இந்த 3 இடத்துலயுமே மனுஷங்க கடினமா தான் உழைச்சிருக்காங்க. அந்த விவசாயி பல மாசம் மண்ல கஷ்டப்பட்டு தக்காளியை விளைவிச்சிருக்காரு. அந்த தங்கத்தை சுரங்கத்திலிருந்து எடுக்க ஆயிரக்கணக்கானவங்க உயிரை கொடுத்து வேலை செஞ்சிருக்காங்க. அந்த ஓவியரும் பல வருஷம் பிராக்டிஸ் பண்ணி அந்த மாஸ்டர் பீஸை வரைஞ்சிருக்காரு. ஆனா ஏன் விவசாயிக்கு சொற்ப லாபமும் ஓவியருக்கு 100 கோடியும் கிடைக்குது? விவசாயி செஞ்சது ஹார்ட் ஒர்க், தங்கம் வித்தவங்க செஞ்சது ஸ்மார்ட் நெட்வொர்க், ஓவியர் செஞ்சது யூனிக் ஸ்கில். தக்காளி எல்லா இடத்துலயும் கிடைக்கும், ஆனா அந்த ஓவியம் உலகத்துல அங்க ஒண்ணுதான் இருக்கு. நம்மள பல பேர் நினைச்சிட்டு இருக்கோம், பணம் ஏதோ ஒரு பேட்டர்ன் இல்லாம ஏனோ தானோன்னு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்குன்னு. ஆனா அதுதான் உண்மை கிடையாது. பணத்துக்குன்னு ஒரு ப்ராப்பரான மெக்கானிசம் இருக்கு. ஒரு இன்ஜின் எப்படி இயங்குதோ அப்படிதான் பணமும் ஒரு விதியின் அடிப்படையில் இயங்குது. அந்த விதி என்ன தெரியுமா? ஒரு சீசா விளையாட்டு. இந்த சீசா விளையாட்டை புரிஞ்சுக்கிட்டா ஏன் சில பொருட்கள் விலை குறையுது, ஏன் சில பொருட்கள் விலை ஏறுது, நீங்க எப்படி அதிகமாக சம்பாதிக்கலாம்னு எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும். வாங்க அந்த மெக்கானிசத்தை உடைச்சு பார்ப்போம். ஒரு சீசாவை கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் அந்த பொருளை விற்கிறவங்க செல்லர்ஸ், இன்னொரு பக்கம் அந்த பொருளை வாங்கினவங்க பையர்ஸ். சீசாவோட ஒரு பக்கம் வெயிட் அதிகமாகி அது தரையை தொடுதுன்னு வைங்க. அந்த பக்கம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு ஈக்குவலா வரணும்னு அவங்களுக்குள்ளேயே போட்டி போட்டுக்கிட்டு சில வேலைகளை செய்வாங்க. இதுதான் பணத்தோட அடிப்படை மெக்கானிசம். இப்போ முதல் சந்தையை எடுத்துப்போம். தக்காளி, வெங்காயம்னு நம்ம தினமும் பயன்படுத்துற பொருட்கள். இத பல விவசாயிகள் அதிகப்படியான அளவுல உற்பத்தி பண்றாங்க. அப்போ சீசாவோட ஒரு பக்கம் உற்பத்தியாளர்கள் செல்லர்ஸ் வெயிட் அதிகமாகி தரைய தொடுது. ஆனா வாங்குற ஆட்கள் கம்மியா இருக்காங்க. இப்போ தரைய தொட்டுட்டு இருக்கிற அந்த விற்பனையாளர்கள் என்ன பண்ணுவாங்க? கஸ்டமரை ஈர்க்கிறதுக்காக தங்களுக்குள்ளேயே போட்டி போட்டு விலையை குறைக்க ஆரம்பிப்பாங்க. நான் 20 ரூபாய்க்கு தரேன், நான் 18 ரூபாய்க்கு தரேன்னு கத்துவாங்க. இதனால கம்மியான விலையில கொடுக்க முடியாதவங்க மார்க்கெட்டை விட்டு வெளியே போவாங்க. கடைசியா பையர்ஸோட எண்ணிக்கைக்கு ஈக்குவலா வர்ற வரைக்கும் விலையை குறைச்சிக்கிட்டே போய் அந்த டீலை முடிப்பாங்க. இங்க போட்டி விற்பனையாளர்களுக்கு உள்ள. இப்போ 2வது சந்தை. தங்கம், வெள்ளி, ஆயில், ரியல் எஸ்டேட். இதெல்லாம் பூமியில ரொம்ப லிமிட்டடா இருக்கிற பொருட்கள். ஆனா இதை வாங்க நினைக்கிற மக்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகம். இப்போ சீசால வச்சு பார்த்தா பொருட்கள் கம்மியா இருக்கிறனால அந்த பக்கம் மேல போயிடும். மக்கள் அதிகமா இருக்கிற பக்கம் வெயிட் தாங்காம கீழே தரைய தொடும். இப்ப போட்டி யாருக்குள்ள? வாங்குற பையர்ஸ்குள்ள. எனக்கு தங்கம் வேணும், நான் அதிக ரேட்டு தரேன்னு மக்கள் தங்களுக்குள்ளேயே போட்டி போடுவாங்க. இதை ஒரு சான்ஸா பயன்படுத்துற செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்க? விலையை மெதுவா ஏத்திக்கிட்டே போவாங்க. யாரு அதிக ரேட் கொடுக்க தயாரா இருக்காங்களோ அவங்க மட்டும் மிஞ்சிற வரைக்கும் விலையை ஏத்தி அந்த டீலை க்ளோஸ் பண்ணுவாங்க. இங்க போட்டி வாங்குறவர்களுக்குள்ள. கடைசியா அந்த பெயிண்டிங் மார்க்கெட். அந்த பெயிண்டிங் உலகத்துல ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அதை வரைஞ்சவர் இப்போ உயிரோட இல்லை. ஸோ அதை திரும்ப உருவாக்கவே முடியாது. இப்போ சீசால ஒரு பக்கம் ஒரே ஒரு பெயிண்டிங், இன்னொரு பக்கம் அதை வாங்க துடிக்கிற பல கோடீஸ்வரர்கள். இப்போ பையர் சைடில் வெயிட் ரொம்ப அதிகம். 5 லட்சம் 10 லட்சம்னு விலையை ஏற்றிக்கிட்டே போகிறாங்க.
மற்ற எல்லா பையர்ஸையும் காம்படிஷன்லேருந்து வெளியே தள்ளிட்டு யார் ஒருத்தர் மற்றவங்களால கொடுக்க முடியாத உச்சக்கட்ட விலையை கொடுக்க தயாராக இருக்காரோ அவர் மட்டும் அந்த பெயிண்டிங்க்கு நிகராக வந்து அந்த டீலை முடிப்பார். இதுதான் பணத்தோட உச்சக்கட்ட மெக்கானிசம். இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. தக்காளி, மளிகை சாமான்னு அன்லிமிட்டடாக கிடைக்கிற பொருட்களை வாங்கும்போது நாம் யாரு கூடயும் போட்டி போடுறதில்ல. ஏன்னா அங்கே பொருட்கள் அதிகமாக இருக்குது. ஆனால் தங்கம், பெயிண்டிங்னு லிமிட்டடாக இருக்கிற விஷயங்களுக்கு வரும்போது நம்ம போட்டி போடுறோம். இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது? இந்த சீசா விளையாட்டில் எங்கே போட்டி அதிகமாக இருக்கோ அங்கே யாருக்கு ஜெயிக்கக்கூடிய திறமை இருக்கோ அவங்களால மட்டும்தான் அதிகப்படியான பணத்தை உருவாக்க முடியும். பணம் அவங்கள தேடி ஓடி வரும். இது தாங்க வாழ்க்கை. நாம் ஓடுறது முக்கியம் இல்லை, எந்த மார்க்கெட்டில் நிற்கிறோங்கிறது தான் முக்கியம். நீங்கள் செய்கிற வேலை எல்லா இடத்துலையும் கிடைக்கும்னா உங்களுக்கு தக்காளிக்கு கிடைக்கிற மாதிரியா தான் கிடைக்கும். உங்களை யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாதுங்கிற இடத்துக்கு நீங்கள் வரும்போது தான் உங்கள் உழைப்புக்கான உண்மையான பலன் கிடைக்கும். உங்ககிட்ட இருக்கிற ஸ்கில் தக்காளி மாதிரியா, தங்கம் மாதிரியா, இல்லாத பெயிண்டிங் மாதிரியா? யோசிங்க. ரேஸில் ஓடுறதை நிறுத்திட்டு உங்கள் மதிப்பை உயர்த்துற வழியை பாருங்க. சோஷியல் மீடியாலேயோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்துலேயோ அடிக்கடி கேட்குற ஒரு புலம்பல், வாழ்க்கையே ஒரு ரன்னிங் ரேஸ் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு, எதுக்காக ஓடுறோம், எதுக்காக சம்பாதிக்கிறோன்னே தெரியல. நிஜமாவே வாழ்க்கை அவ்வளவு மோசமானதா? இல்லைங்க, வாழ்க்கை மேலே தப்பு கிடையாது. அந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தேவையான பணம் இருக்கே, அந்த பணத்தோட அடிப்படை மெக்கானிசமே போட்டி, காம்படிஷன் தான். நீங்கள் மற்றவங்களை விட முன்னாடி ஓடி வரணும், மற்றவங்களை விட ஒரு படி மேலே இருக்கணும்னு அந்த மெக்கானிசம் உங்களுக்கு கட்டாயப்படுத்துது. அதனால தான் நீங்கள் எவ்வளோ ஓடினாலும் இன்னும் ஒரு நல்ல நிலையை அடையாதது மாதிரியான ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. பணத்தோட மெக்கானிசம் என்ன சொல்லுதுன்னா, நீ எல்லாரோடையும் போட்டி போடுன்னு உங்களை ஓட விடுது. இந்த ஓட்டத்தில் நீங்கள் பிஸியாக இருக்கிற வரைக்கும் அந்த மெக்கானிசத்தை உங்களால் புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் ஒன்ஸ் இந்த விளையாட்டை நீங்கள் மேலே இருந்து கவனிச்சிங்கன்னா ஒரு உண்மை புரியும். நீங்கள் கஷ்டப்பட்டு ஓடுறது வாழ்க்கையை வாழ இல்லை, அந்த பணத்தோட மெக்கானிக்கத்துக்கு தீனி போடுறதுக்காக தான். இந்த மெக்கானிசத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதை உங்களுக்காக எப்படி வேலை செய்ய வைக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நீங்கள் பணத்தை தேடி ஓடுறது நின்றுடும், பணம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். இன்னைக்கு இருக்கிற பெரும்பாலான ஃபினான்ஷியல் புக்ஸ் அல்லது அட்வைசர்கள் என்ன சொல்கிறாங்க? செலவு குறைங்க, பட்ஜெட் போடுங்க, சேமிப்பை முதலீடு பண்ணுங்க, இன்வெஸ்ட்மெண்ட். நிச்சயமாக இதுவும் முக்கியம்தான். ஆனால் இவங்க எல்லாருமே ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க தவறிடுறாங்க. அதுதான் வருமானத்தை எப்படி அதிகரிப்பது, ஹவு டு இன்க்ரீஸ் இன்கம். பணத்தோட மெக்கானிசத்தை முழுசாக பயன்படுத்தி உங்கள் வருவாயை அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகிறதுன்னு யாரும் சொல்லித்தரதில்ல. செலவை குறைக்கிறதுங்கிறது ஒரு சின்ன பாதுகாப்பு தான். ஆனால் வருமானத்தை உயர்த்துறது தான் உண்மையான வளர்ச்சி. செலவு குறைச்சி நீங்கள் மிச்சம் பிடிக்கிறதும் ஒரு விதத்தில் வருமானம் தான். ஆனால் அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் மாதம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா அதில் மிச்சம் பிடிக்க ஓரளவு தான் இருக்குது. ஆனால் அந்த 50,000 ரூபாயை எப்படி 5 லட்சமாக மாற்றுறதுன்னு நீங்கள் யோசித்து அந்த பண மெக்கானிசத்தை, சீசா மெக்கானிசத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா அங்கே தான் உங்களுக்கான சுதந்திரம் இருக்குது. வாழ்க்கை மோசமானதில்லை நண்பர்களே, நாம் ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த பணத்தோட விளையாட்டு தான் அப்படிப்பட்டது. அந்த விளையாட்டை நீங்கள் விளையாட போகிறீங்களா, இல்லை அந்த விளையாட்டு உங்களை வச்சு விளையாட விட்டுறீங்களா? பணத்தோட மெக்கானிசத்தை சரியாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தக்காளியாக இருக்க போகிறீங்களா, இல்லை அந்த விலை மதிக்க முடியாத பெயிண்டிங்காக இருக்க போகிறீங்களான்னு முடிவெடுங்க. உங்கள் வேல்யூ அதிகமானால் உங்கள் ஓட்டம் தானாகவே நிற்கும்.